இங்கே ஒரு அம்மா அவங்க பையனுக்கு ஆசையா முத்தம் கொடுக்குறாங்க. அங்கேயே அவங்க உயிர் போயிரு. அவங்க அம்மா உயிர் போன பதட்டமே இல்லாம அந்த பையன் அவங்க அம்மா வந்து தொடுறான். அவங்க அம்மா உயிர் பொழைச்சிருவாங்கன்னு நினைச்சு, ஆனா அவங்க அம்மா உயிர் பொழைக்க மாட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரு பவர் இருக்கும். இறந்து போன பொருள் மேல கை வச்சாலே திரும்ப அவங்களுக்கு உயிர் வந்துடும். இந்த மாதிரி தான் அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு தடவை இறந்து போயிருப்பாங்க. இந்த பையன் கை வச்சதால உயிர் பொழைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு தெரியாது, அவனால இந்த சக்தியை வச்சு ஒரு தடவை தான் ஒருத்தவங்கள உயிர் பொழைக்க வைக்க முடியும்னு. இந்த தடவை அவங்க அம்மா நிரந்தரமாவே உயிர் பிரிஞ்சிருது. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் தனியாவே இந்த உலகத்துல சர்வே பண்ணிட்டு இருக்கிறான். இவன் வளர்ந்து பெரியவனானதும் ஒரு பெரிய செஃப் ஆகி அழுகி போன பழத்தை எல்லாம் திரும்பவும் உயிர் வர வச்சு அதையே ஒரு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வித்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கையில ஒரு நாள் இவன் குப்பையை கொட்ட வரும்போது ஒரு போலீஸ்காரன் ஒரு திருடனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த திருடே மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறான். இவன் கை மேல அவன் கை பற்றுது. அப்போ அந்த திருடனுக்கு உயிர் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இவனோட சீக்ரெட் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் அந்த திருடை மேல கை வச்சதும் அந்த திருடை மறுபடியும் அங்கேயே இறந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே மேல இருந்து ஒரு போலீஸ்காரர் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா இந்த பையனை இந்த போலீஸ்காரரு அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. யாரெல்லாம் மர்மமான முறையில இறந்து போறாங்களோ அவங்க எல்லாரையும் உயிர் பிழைக்க வச்சு எப்படி இறந்து போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் உயிர் போக வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவனோட வாழ்க்கையே மாறி போயிருது. ரொம்ப ஜாலியா தெரிய ஆரம்பிக்கிறான்.